வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை விட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை 1000 மடங்கு பெற்று பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள, தேவனோடு நல்ல உள்ள ரிலேஷன்ஷிப்பில் நல்ல முன்னேற, அந்த உறவை உறுதிப்படுத்தும்படியாக நீங்கள் ஒருவேளை சென்னையில் இருப்பீர்கள் என்றால் அந்த எங்களுடைய கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளிக்கு 3 மாதங்கள் வாருங்கள். இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிந்து விடுவீர்கள். மாயம் இல்லை, மந்திரமே இல்லைங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தால் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாத தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்புவீர்கள். That is faith. What is faith? Believing the unbelievable promises of the Lord is belief, is faith. அப்போ அப்படிப்பட்ட சத்தியங்களை அறிவீர்கள் என்றால் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்ற தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் துவங்கிவிட்டார். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்றால் இறை ரகசியங்கள், சீக்ரெட்ஸ், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200, இறை ரகசியங்கள் 200. அதில் 34வது இறை ரகசியம் அதிரடி அற்புதங்களின் இறை ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் டெரிஃபிக் மிராக்கிள்ஸ். டெரிஃபிக் என்றால் ஒரு ஆங்கிலத்தில் பதில் என்ன தெரியும்? துஷ்டத்தனமான அற்புதம், மனிதனால் கிரகிக்க முடியாத அற்புதம். அதில் சில சீக்ரெட் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. அதைத்தான் நான் திரும்ப சொல்லும்படியாக ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். ஜான் ஏஎஸ் சிங், நீ சத்தியத்தை சரியாக போதிக்கிறாய், உன்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார்கள் என்று அவர் அடிக்கடி சொல்லும்படியாக நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலையிலிருந்து கீழே வருவதற்குள்ளாக அந்த ஆரோனுடைய தலைமையில் தங்களுக்கென்று ஒரு தேவனை செய்து கொண்டார்கள். விக்கிரகம், ஒரு கண்டுக்குட்டியை செய்துட்டாங்க. மோசே பார்த்தா அவனுக்கு எரிச்சல் தாங்க முடியாமல் அவன் 40 நாள் இருந்து கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு வந்த அந்த 10 கட்டளைகள் அடங்கிய கல்பலகையை உடைச்சிட்டான். ரைட், உங்களுக்கு தெரியும். திரும்ப மேலே போய் திரும்ப 40 நாள் உபவாசம் பண்ணி அந்த கட்டளைகளை வாங்கிட்டு கீழே வரும்பொழுது அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். பாருங்கள், மோசேயுடைய ஜெபம். எக்ஸடஸ் 34:9, யாத்திராகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு சிம்பிள் ஒரு ப்ரேயர் பண்ணுறான். எங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அதே யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்திலே அதற்கு அவர் மோசேயிடம், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஐ மேக் எ கவனன்ட். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், டெரிஃபிக்காக இருக்குங்கிறார். எப்பா, நான் உங்களோட ஒரு கவனன்ட் பண்ணுறப்பா, உங்களோட ஒரு அக்ரிமெண்ட் எழுதி என்ன தெரியுமா? எப்பா, இந்த நாள்லேருந்து உன் கூட இருந்து உன் மூலமாக நான் செய்ய போகிற அற்புதங்கள் பயங்கரமாக இருக்குங்க, டெரிஃபிக்காக இருக்குங்கிறாருங்க.
அதில் உள்ள சீக்ரெட் தான் நம்ம தியானிக்க போகிறோம். ரைட், முக்கியமான சீக்ரெட்டுங்க. கடந்த 5 ஆண்டுகளாக தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு படியாக நம்மை வளர்த்து கொண்டே வந்து இப்போ எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். இன்னைக்கு என்ன செய்தி? பயங்கரமான அற்புதங்களை உங்கள் மூலமாக தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இப்பொழுதுதான் என்னுடைய செய்தியை கேட்க துவங்கி இருக்கிறீர்கள் என்றால், என்னுடைய பழைய செய்திகள் 1000 செய்திகள் யூடியூப்பில் இருக்கு. ரைட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் என்றால் அதை கேளுங்கள். நம்ப முடியாத 400 சத்தியங்கள் அது யூடியூப்பில் இருக்கிறது, அதை கேளுங்கங்க. நீங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் மோசே செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று நான் சொல்லலப்பா. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னவர் இறைமகன் அல்லவா? அதற்கு நேராகவே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் தேவனுடைய ஆவியானவர் அந்த உயர் மலைக்கு அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அங்கே உபாகமம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில், அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்து பார்ப்பா. வேற எந்த தேவர்களாவது இப்படி பயங்கரமான காரியத்தை செய்திருக்கிறார்களா? என்ன பயங்கரமான காரியம்? ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்லவா? நீங்களே அதிர்ந்து போவீர்கள். எகிப்து தேசத்தில் மோசே கோலை நீட்டுகிறான். என்ன பயங்கரமான அற்புதம் பாருங்க. மேலே இருந்து என்ன மழை பெய்யுது? தண்ணீர் மழை பெய்யவில்லை, ஐஸ் கட்டி மழை பெய்யவில்லை, கல்லு மழையா விழுதுங்க. மழை போல கற்கள் விழுகின்றன. மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து விட்டன. மரங்கள் செடிகள் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டுங்க. மகா பயங்கரமான அற்புதங்களை என்னுடைய வியூவர்ஸ் யாவர் மூலமாகவும் தேவன் செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாட்டுகிற நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா பயங்கரமான அற்புதத்தை எதிர்பாருங்க. ரைட், அது என்ன மகா பயங்கரமான அற்புதம்? எல்லாருக்கும் அழிவு உண்டுங்க. எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து போச்சு. கோசேன் பகுதியில், அதே எகிப்து தேசத்திலே கோசேன் என்கிற இடத்துல இருந்த இஸ்ரவேலர்களிலே அவர்கள் செடி கொடிகள் ஒரு கொடி கூட முறிந்து போகவில்லை, ஒரு மிருகமும் அழிக்கப்பட. ஏனென்றால் அங்கே ஒரு கல்லு கூட விடலை. ஆனால் எகிப்து தேசம் எங்கும் பயங்கரமான கல்மழையினால் தேவன் அந்த ஜனங்களையும் அந்த ஜனங்களில் பொருட்களையும் மிருக ஜீவன்களை அழித்து போட்ட எவ்வளோ பெரிய பயங்கரமான அற்புதம். ஏனையா அதை செய்தாரு? நம்ம தேவனே தேவன் என்று எகிப்தியர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்தது போல இன்றைக்கு 21வது நூற்றாண்டிலே நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தார் பயந்து நடுங்கி அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மூலமாக பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறார். பாருங்கள், இதே போல செங்கடலுக்குள்ள பயங்கரமான அற்புதங்க. செங்கடல் திறந்ததை விட பயங்கரமான அற்புதம். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த எகிப்தியனுடைய 100கணக்கான ரதங்கள், குதிரை வீரர்கள், ரதங்கள், 1000கணக்கான போர் வீரர்கள், அத்தனை பேரையும் அந்த பயங்கரமான அந்த கடலிலே அந்த கடல் தண்ணீரினாலே அழித்து போட்ட தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், அருமையான தேவர்களே, உங்களோடும் என்னோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? மிகவும் பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறோம். எஸ், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்ல, மாறுகிறவர் அல்லங்க. ஒரு நாளும் மாற மாட்டாருங்க. 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசேயுடைய காலத்தில் செய்த அதே பயங்கரமான அற்புதங்களை செய்கிற நாள் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தமாக இருங்க, எழும்புங்க, எழுந்து பிரகாசிங்க, உங்கள் ஒளி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பல பிரச்சனையில் இருக்கிறீங்க. எப்பா, காரிருள்
உலகத்தை மூடலாம்ப்பா, ஆனால் அது உன்னை தொடாது. ரைட்? அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? ஏசாயா 60வது அதிகாரம் 1, 2 மற்றும் 3வது வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ஐசாயா 60 verses from 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? ஓ மூலமா பயங்கரமான அற்புதம் செய்ய போறார். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ மகனே, தெய்வ மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. அந்த நாள் வந்து விட்டது என்று இயேசுவின் நாமத்தினால நான் நிர்ணயம் பண்றேன். I decree and declare that the day has come. Terrible miracles are going to take place. Hallelujah. எழும்புங்கள் அருமையானவர்களே. உங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாங்க. அதான் சொல்றாரு, எப்பா உங்க வீட்டில் காரிருள் இருக்கலாம், இருள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வியாகுலம் இருக்கலாம். நீ எழும்பு, நான் என்னோடு கூட சேர்ந்து எழும்போ, உங்க வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் அதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பயங்கரமான அற்புதங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பயங்கரமான ஆசீர்வாதங்கள், பயங்கரமான ப்ரொமோஷன், ரைட், பயங்கரமான வெற்றி. அதாங்க இந்த செய்தியை நான் ஒரு 25 ஆண்டுக்கு முன்பாக என்னுடைய ஃபேக்ட்ரியில் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு நாள் இந்த செய்தியை கொடுத்தேன். ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார் என்று. முடிந்த உடனே ஒரு 20 வயசு பையன் நடுக்கத்தோடு வந்த, அங்கிள் எனக்கு பயமாக இருக்கு. ஏன் பாண்ணா? பயங்கரமான காரியத்தை செய்வார் என்று சொன்னீங்க, எனக்கு பயமாயிற்று. பல போச்சாத்தானே. உன்னை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்து உன்னை உயர்த்துவார், உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்போ பயங்கரமான அற்புதங்கள் என்ற உடனே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பயங்கரமான ஆசீர்வாதங்கள், பயங்கரமான பாதுகாப்பு, பயங்கரமான ப்ரொமோஷன், வேற என்ன, பயங்கரமான பூமி தாங்க முடியாத நன்மைகளினால் தேவன் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷப்பட்டு நீங்கள் கலிகூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், யோசித்து பாருங்கள், இந்த 10 வாதைகள் எகிப்திலே தேவன் மோசே மூலமாக 10 வாதைகளை செய்கிறார். அப்போ என்ன நடந்திருக்கும்? எகிப்தியர்களுடைய கதி கலங்கி போச்சு. அப்படி சொல்லுவாங்களே, கதி கலங்கி போச்சுப்பா, திகில் பிடிச்சு போச்சு. இதை செய்வதற்காக தேவன் உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஒரு 3 மாதங்களுக்கு என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். துர்ச்செய்தியை பிரசங்கிற பிரசங்கத்தை கேட்காதீங்க. 3 மாதங்கள் குறைந்தது 2 செய்திகளை மாத்திரம் என் செய்திகளை கேளுங்க. அப்போ 90 நாளில் நீங்கள் 200 செய்தி கேட்பீங்க, அல்ல ஒரு 150 செய்தியை கேளுங்கங்க. 100 செய்தியை கேளுங்கங்க. இந்த வார்த்தையின் மாம்சம் ஆகிவிடும். ஏன்னா நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆல்ரைட்? ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. Thank you Holy Spirit for your teaching. Oh wonderful messages. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் ராஜா, உம்மை போற்றுகிறேன், உம்முடைய பாதம் விழுந்து பணிந்து கொள்ளுகிறேன். இன்னும் கற்றுத்தாரும் ஆண்டவரே, இன்னும் விசுவாசத்திலே நாங்கள் விருத்தி அடைய, சத்தியத்தை சரியாக அறிய நீரே எங்களுக்கு ஆசிரியராக இருந்து இன்னும் கற்றுத்தருவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்கள், அவர் உங்கள் மூலம் பயங்கரமான அற்புதங்கள் செய்து பயங்காட்டுகிற தேவன்க. எப்படியெல்லாம் என்று சொல்லி வேதத்தில் எப்படியெல்லாம் தேவ ஜனங்களை எதிர்த்தவர்களை பயங்காட்டினார் என்று சொல்லி பார்ப்போமா?
அப்படித்தானங்க? அற்புதமான, ஆச்சரியமான, பயங்கர டெரிஃபிக் மிராக்கிள் சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை பயம் காட்டுகிற தேவன். கூட்டம் கூட்டமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்றைக்கு இருக்கிறதை விட 10% கூட பாப்புலேஷன் இருந்திருக்காது இல்லையா? ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கங்க. ஏன்? அவ்வளவு அற்புதங்கள் நடந்தது. அற்புதங்களையும் ஊழியங்களையும் பிரிக்க முடியாது. அற்புதங்களையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் பிரிக்க முடியாது. அப்போஸ்தலர் அற்புதங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாதுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் இதில் இருந்து நடந்திருக்கிற அற்புதங்களை எடுத்துட்டா முக்காவாசி காலி. அதனால தான் ஒரு செய்தி வெளியிட்டோம், அற்புதம் இல்லாத ஊழியம் அட்டூழியம். ஏன் நீங்கள் அற்புதம் செய்ய மறுக்கிறீர்கள் தெரியுமா? அதை ஏதோ எட்டாக்கனியாக நினைக்கிறீங்க, குதிரை கொம்பாக நினைக்கிறீங்க. ரைட்? இல்லைங்க, அற்புதம் செய்கிறதை போல லகுவான ஊழியம் ஒன்று இல்லை. ஆமாம், ஒரே ஒரு சீக்ரெட்டு. வாட் இஸ் தட் சீக்ரெட்? தெர் இஸ் நோ சீக்ரெட் இன் பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ். தட் இஸ் தி சீக்ரெட். ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது. எந்த சீக்ரெட்டும் இல்லைங்கிறதாங்க சீக்ரெட்டு. அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதில் ஏதாவது ரகசியம் இருக்கா? மலை போல் இருக்கிற கேன்சர் வியாதியை பார்த்து பேசிங்க, அந்த கேன்சர் கட்டி சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். பேசுகிறதும் கை வைக்கிறதுலையும் ஒரு சீக்கிரட் இல்லைங்க. கிருபை கிருபை கிருபை. பாருங்க, 10,000 அற்புதங்களை தேவன் என் மூலமாக செய்திருக்கிறாருங்க. மனுஷன் அற்புதம் செய்கிறது இல்லை, தேவன் தான் செய்கிறார். ஆனால் உங்களை போல என்னை போல குப்பானையும் சுப்பானையும் கொண்டு தான் செய்திருக்கிறாருங்க. நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. அதனால தான் உங்களை கொண்டு அதிரத்தக்கதாக, பூமி அதிரத்தக்கதாக அற்புதங்களை செய்யும்படியாகவே இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்களேன். See the God's design. கிங்டம் பிரின்சிபல்ல ஒன்று என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைகளும், எல்லா வியாதிகளும், எல்லா கடனும், எல்லா சத்துருக்களும் உங்களை பார்த்து திகில் பிடிச்சு போய் இருக்காங்கங்க. நான் எப்படி அதை உறுதியாக சொல்லுகிறேன் என்றால், எந்த இடத்துல போய் நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாலும், நான் பேசும் பொழுதே அநேக கட்டிகள் மறைந்திருக்கின்றன. எங்கள் கொழுப்பு கட்டி மறைஞ்சிருக்கு, கேன்சர் கட்டி மறைஞ்சிருக்கு. அவர்களை அழைத்து ஜெபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு ஹாலில் போகிறீங்க, அல்லது ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க, அல்லது ஒரு ஐசியூவில் போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை வியாதியும் நடுங்கி போயிருக்கு. பல வசனங்களை நான் வாசித்து காட்டும்படியாக ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். அருமையான தேவர்களே, ஆமாம், அந்த சர்ச்சில் பாருங்கள், 150 பேர் வந்தாங்க கடைசியில் ஹீலிங். அதில் ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே என்னுடைய கட்டி மறைஞ்சிட்டியா? நான் வரும்போது பயங்கரமான காய்ச்சலில் வந்தேன், 4 நாள் காய்ச்சலில் வந்தேன், போயிட்டு முதுகு வலியில் போயிட்டு. ஏன்னா எல்லா பிரச்சனையும் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கு. ரைட்? வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 23, 27, 23, 27 of the book of Exodus. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாங்க. அங்கே பூந்தமல்லி ஹைவேஸ் புரசவாக்கத்தில் குமரன் ஹாஸ்பிட்டலில் போன பாருங்க, 2 நிமிடங்கள் தான் கொடுத்தாங்க ஐசியூவில். ஒரு நபருக்காக தான் ஜெபிக்க போனேன், 1 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன் பாருங்க. அன்றைக்கு நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? பயங்கரமான அற்புதம். ஐசியூவில் இருந்த 8 பேரும் சுகமாகி போயிட்டாங்கங்க. அதில் 4 பேர் நாளைக்கு ஆபரேஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள அத்தனை பிரச்சனையும் பயந்து போய் இருக்குங்க. அப்போ உங்களாலே அதிரடி அற்புதம் செய்ய முடியுமா இல்லையா? டெரிஃபிக் மிராக்கிள்ஸ் பெர்ஃபார்மர் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. ஆண்டவர் அப்படி டிசைன் பண்ணி வச்சுட்டு சில எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். அப்படி என்றால் என்ன? நீங்கள் போகும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முன்னால் போயிட்டே இருக்கு. அதனால தான் நான் போகிற காரில், பைக்கில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட்டே வராது. பிசாசு ஓடிட்டான்.
பிசாசின் தூதர்கள் அங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் அந்த பயத்தை தேவன் அனுப்புகிறார். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க, நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகாட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. வியாதி, தரித்திரம், கவலை, பயம் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து போயிருக்கு. பிரச்சனை என்னன்னா, நீ பிரச்சனையை பார்த்து பயந்து போயிருக்கிறா. பயப்படாத மகனே, பயப்படாத. காலம் வந்து விட்டது, எழும்பி பிரகாசி, உன்னுடைய நேரம் வந்துட்டுப்பா. நீ பயங்கரமான அதிரடி அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை இந்த தேசத்தில் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண போறா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவர் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. திகில் பிடிக்க வச்சிருக்காருங்க. உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரம் திகில் பிடிச்சிருக்குங்க. நான் அந்த வீட்டுக்கு போன பாருங்க, ரெபேக்காமா வீடு, 1 கோடி ரூபாய் கடன், 10 வருஷம் பயந்து நடுங்கி கூனி குறுகி போய் இருக்கிறாங்க. ஒரே விசிட்டுங்க. 30 நாளில் உங்கள் கடன் அடையுதுங்க. 15 நாளில் அடையுது. ஏன் தெரியுமா? அந்தம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பொழுதே அது பயந்துட்டு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கடன் பயந்து போயிட்டு. இதுதாங்க உங்கள் தலையெழுத்து, என்னுடைய தலையெழுத்து. ரைட்? பாருங்கள், 3.5 ஆண்டுகளிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. சுவிசேஷ புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகம் யோவான், அதில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. என்ன சொல்லுது? அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. ஒவ்வொருத்தரையும் தலை மேலே கை வச்சு செஞ்சால் அப்படி லட்சக்கணக்கான அற்புதம் செய்திருக்க முடியாதுங்க. அவர் போகிற இடத்துலெல்லாம் இருந்த அத்தனை பிரச்சனையும் துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டுங்க. அதனால தான் அவர் செய்த அற்புதங்கள் எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அருமையானவர்களே, சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது உதாரணம், எத்தனாகிய யாக்கோபுக்காக யாரையெல்லாம் பயங்காட்டி வைத்திருந்தார் என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் 35:5 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், எத்தன் ஈசாக்கை எத்திட்டு எங்கே போயிட்டான்? லாபா வீட்டுக்கு போயிட்டான். லாபா இவனை ஏமாத்துறான், இவன் அவனை ஏமாத்துறான். கடைசியில் இவன் சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ணுறான். யாக்கோபு, எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, எத்தனாகிய யாக்கோபுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை குறித்து அறிவு இருந்தால் ஆதியாகம புஸ்தகத்தில். ரைட்? அவன் பாருங்க, மாமனாட்ட சேலஞ்ச் பண்ணுறான். மாமா, நம்ம இனிமே நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், இனிமே நமக்கும் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட். என்ன தெரியுமா? வரியாக பிறக்கிற ஆட்டுக்கடா எல்லாம் எனக்கு சொந்தம்ட்டான். சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்? அந்த மரக்கிளையை பறித்து வரியாக கோடு போட்டு இந்த ஆடுகள் பொலிகிற இடத்துல, அந்த நல்ல கொளுத்த ஆடுகள் பொலியும் போது இந்த குச்சை போட்டு போட்டானாங்க. அது போட்ட குட்டியெல்லாம் கொளுத்து பிறந்திருக்குங்க. அவனுக்கு அந்த அறிவு இருந்தால் நமக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும் அபவுட் த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லார்ட். சரியா? இப்போ எங்கே போகிறான்? அப்பாட்ட திரும்பி வரான். ஈசா கிட்ட திரும்பி வரும்பொழுது அவனுக்கு பயம். ஏன்னா ஏராளமான 2 பரிவாரங்கள், லட்சக்கணக்கான மிருக ஜீவன்கள், ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களோட வர்ற, எப்படி வந்திருப்பான் பாருங்க. வரும்போது இவனுக்கு ஒரு பயம். என்னன்னா, வழியில் சத்துருக்கள் நம்ம ஆடு மாடுகளை கொண்டு போயிடக்கூடாதுன்று. அப்பொழுது தேவன் என்ன செய்தார் பாருங்கள். அங்கே ஆதியாகமம் 35:5 பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். How does he give protection? God's protectionங்க. கர்த்தர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாராம்? நமக்கு எதிரையாக இருக்கிற எல்லாரையும் பயங்காட்டிடுவேங்கிறாருங்க. நீங்கள் 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா? சத்தியத்தை நீங்கள் சரியாக இருங்க, 10 பேரும் வாய் திறக்க மாட்டாங்க, பயந்துருவான். அந்த பயத்தை ஆண்டவரே கொடுக்கிறார். எத்தனாகிய யாக்கோபுக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா. அதனால தான் தைரியமாக நான் சொல்வேன், என்னை அழைப்பார்கள், ஐயா இவ்வளோ கோடி ரூபா கடன்யா, வீட்டுக்கு போக முடியாதியா, வெளியே லாட்ஜ் போட்டு உட்காந்துருக்கேன். பிரதர், இந்த நாளில் இருந்து உங்கள் சத்துருக்கள் உங்களை தொலைபேசியில் தொல்லை செய்ய மாட்டார்கள் என்று நான் பேசுகிறேன். 10 நாள் கழிச்சு, பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிட்டு பிரதர், என்னைய ஓட வரட்டினாங்க, இப்போ என்ன ஃபோனில் தொல்லையே வரல. முதல்ல பாருங்கள், இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்களா? கடன் அடைவதற்கு முன்பதாகவே கடன் பிரச்சனையை அடைச்சிடுவார் தேவன். கடன் பிரச்சனை என்ன? பயம் வரும். அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க.
கடன்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, அதை தேவன் ஸ்டாப் பண்ணுவார். ஏனென்றால் நாம் அறியாமலே அவர்களை பயந்து நடுங்க செய்கிற தேவன். He is our God. His ways are always மிஸ்ட்ரி, ரகசியம்தான். இது ஒரு எங்கேயாவது நீங்கள் இப்படி வாசித்திருக்கீங்களாங்க? நம்முடைய சத்துருக்களை பயங்காட்டி திகில் பிடிக்க வச்சிருக்கிறார். உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் பயங்காட்டி திகில் பிடிக்க வைக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். தைரியமாக நீங்கள் தூங்குவீங்க, இது எனக்கு நன்மையாக தான் முடியும். இன்றைக்கி நான் ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறாரு. இது எனக்கு சொந்தமாகிறது என்பதை உங்களுடைய மைண்டு ஏற்றுக்கொள்ள. அதை தான் பவுல் சொல்கிறாரு ரோமர் 12:2, மனதை புதிதாக்குங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் கடன் வாங்க வேண்டியதில்லை, அநேக தேசத்தாருக்கு கடன் கொடுக்க போறேன் என்று எழுதியிருக்குத. இதை உங்கள் மைண்டை ஏற்றுக்கொள்ளுவதுதான் மனதை புதிதாக்குவது. அல்லது எழுத்து மாம்சமாக வேண்டும், அனுபவமாக வேண்டும். அதற்கு நீங்கள் எங்கள் செய்திகளை கேட்கிறீர்கள். ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அருமையானவர்களே. அப்போ முதலாவது அந்த யாக்கோபை பாதுகாக்க சத்துருக்களை பயங்காட்டி வைத்திருந்தார். இரண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை கானானில் குடியேற்றுவதற்கு எப்படி பயங்காட்டினார் என்று சொல்லி எக்ஸோடஸ் 15:14 வாசிப்போமா? யாத்ராகமம் 15வது அதிகாரம் 14, 15, 16 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். பாருங்கள் தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பார்த்தீங்களா? இட்ஸ் சீக்ரெட். கர்த்தர் பயங்கரமான அற்புதங்களை செய்து எதிரிகளுடைய இருதயத்தை கரைய பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? நியூ என்ட்ரி கொடுக்கிறாரு, வெற்றியை கொடுக்கிறார், வாழ்வை அளிக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ இந்த நாளில் நீங்கள் அப்படியே யோசிங்க, என்னை கொண்டு தேவன் என்ன பயங்கர அற்புதம் செய்ய போகிறார். ஆமாம், 3000 5000 பேர்லாம் ரட்சிக்கப்படக்கூடாதுங்க, 3 லட்சம் 5 லட்சம் பேர் ரட்சிக்கப்படணும். ஏன்? அதிரடி அற்புதங்கள், டெரிஃபிக் மிராக்கிள்ஸ் அவைட்ஸ், பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய நபர்களாக தேவன் உங்களை எழுப்பி கொண்டு இருக்கிற. தலைவலி வைத்தவலி இல்லைங்க. ஹல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்கள், ஒரே மிராக்கிள்ங்க. கல்லறை தோட்டம் காலி ஆகுது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க? 3 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் ஏற்றுக்கொள்ள போகிறார். ஏன்னா ஜனத்தொகை பெருகிட்டு பாருங்க. அப்போ அந்த நாட்களிலே 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டால் இன்றைக்கு லட்சக்கணக்கான நபர்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பயப்படாதீங்க, அவங்களை எப்படி சீஷர்கள் ஆக்குறது என்று பயப்படாதீங்க. இப்போ நல்ல செய்திகள் எல்லாம் யூடியூப்பில் அவைலபிள். ஒரே நேரத்தில் எத்தனை கோடி பேரும் கேட்கலாம் பாருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தாங்க வருகிறார் ஆண்டவர் அதிரடி அற்புதங்கள் செய்கிறதுக்கு. என்னது ரெடி? கூட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாமே ஆன்லைன் தானங்க. சீஷர்கள் ஆக்குவது ஆன்லைன். நான் 2 ஜூம் மீட்டிங் நடத்துகிறேன். சுமார் 10 தேசங்கள்லேருந்து பங்கு பெறுறாங்க பாருங்கள். அங்கங்கே டிசைபிள்ஸ் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. நேற்று ஒரு சகோதரி டென்மார்க்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே எங்கேருந்து இருக்கிறாங்க? அங்கே கனடா, ஜெர்மனி, ரைட், மலேசியா, ஸ்ரீலங்கா, USA. தேவன் உங்களையும் அப்படி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் அதிரடி அற்புதங்களை செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. பாருங்கள், அடுத்து தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. தம்முடைய ஜனங்களுக்கு ஏராளமான ஆஸ்திகள் கொடுக்கணும், கொள்ளை பொருட்கள் தங்களுடைய ஜனங்களுக்கு வரணும். அதற்கு என்ன செய்தார் என்று 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 13, 14, 15வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Chronicles chapter 14 verses from 13. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கோரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து
கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எப்படி கொள்ளை கொடுக்கிறார் பாருங்க. கடைசி வசனம், மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு சாய்த்துட்டு வந்துட்டாங்க, தள்ளிட்டே வந்துட்டாங்கங்க. லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு தரப்போகிறா, எனக்கு தரப்போகிறா. ஆயத்தமாகுங்க. அது எஃபர்ட்லெஸ், இட் இஸ் என்ஜாயபிள். தேர் won't be any chaos. அங்கே குழப்பமே இருக்காதுங்க. 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ஒப்பு கொடுத்துட்டாங்க ஞானஸ்தானம் கொடுக்க. தேவன் அதற்கு வேண்டிய மனித ஒத்தாசையை தருவார், அதற்கு வேண்டிய தண்ணீர் தடாகத்தை தருவார். அவர் வனாந்தரத்தில் நீரூற்றுகளை எல்லாம் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy you are. யோசபாத்துக்கு பாருங்க, சமாதானத்தை அருள சத்துருக்களை பயங்காட்டினாராம். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசியாக இந்த உதாரணத்தை பார்த்து முடிப்போம். அங்கே 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 10 மற்றும் 12வது வசனங்களிலே யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ரைட். 12வது வசனம், இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். வர வர விருத்தி. உங்களுக்குள்ள சொல்லுங்க, மார்புல கை வைத்து சொல்லுங்க. ஈசாக்குக்கு அதே ஆசீர்வாதம், இங்க யோசபாத்துக்கு அதே ஆசீர்வாதம். பாருங்க, ஈசாக்கு எப்படி தேவன் ஆசீர்வதித்தார்? அவனை ஐஸ்வர்யவன் ஆக்கினார். முதல் படி. 2வது படி என்ன? வர வர விருத்தி அடைய செய்தார். 3வது படி என்ன? மகா பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம்? இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான்ப்பா. ஹல்லேலூயா. காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். ரைட். அவர் என்ன தேவனுங்க? பயங்கரமான டெரிஃபிக் மிராக்கிள் செய்து சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணி பயம் காட்டி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு தேவன் துஷ்டத்தனமான பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? பயங்கரமான ஒரு அற்புதத்தை நான் பாட்டாக பாடியிருக்கேன், பாடட்டுமா? ரைட். லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். ஆமாங்க, கல்லறை தோட்டம் பைபிளில் காலி ஆகிருக்குன்னா ஏன் 21ஆம் நூற்றாண்டில் நடக்காதுன்னு நம்புறீங்க? பொய்யை நம்பாதீங்க, நிஜத்தை நம்புங்கள். அவர் தான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். அல்லேலூயா. அதை விட பெரிய அற்புதங்களை செய்தால்தான் இந்த நாட்களில் இருக்கிற அந்த 800 கோடி உலகத்து ஜனத்தாரே நம்மாலே தேவனண்டை நடத்த முடியும். அவர் என்னங்க கலிஃபோர்னியாவுக்கு உப்புன்னு சொன்னாரா? கலிஃபோர்னியாவுக்கு ஒளி என்ன சொன்னார்? சென்னை பட்டணத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், டொரண்டாவுக்கு ஒளியாக இருக்கு அப்படியே சொன்னார். மெல்போர்னுக்கு ஒளியாக இருக்கு அப்படி சொல்லலையே. என்ன சொன்னார்? உலகத்துக்கு ஒளி என்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால நாம் எல்லாரும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த மனுஷனையும் வாழ வச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள். எந்த மனுஷனையும் வாழ வச்சிடக்கூடிய ஒளியாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். எதற்கு? அதிரடியான அற்புதங்களை செய்து உலகத்தாரை பயங்காட்டி பயந்து நடுங்கி நம்மகிட்ட வருவாங்கங்க. நீ சொல்லுவா, எப்பா இயேசுதான் ஆண்டவர். ஐயா நீ சொல்லாமலே தெரிஞ்சிட்டப்பா, வேற தேவர்கள் இல்லை என்று சாஷ்டாங்கமாக உன்னை பணிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னங்க சொன்னார்? இயேசு சொன்னாருங்க, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
ஓ, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டதினாலே நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னவர் இறைமகன், மனுஷ சொல்லலை. அவர் வேற சொல்லிட்டாரு 34வது வசனத்தில், அந்த வார்த்தை தவறாததா இருக்கு. எந்த வார்த்தை தவறாதாங்க? நீங்கள் வசனத்தினாலே தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தை தவறாதது என்று இயேசு உன்னை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொன்னதை நான் வாசிக்கிறேன். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஐயா, சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன். நான் அப்படியே எடுத்துட்டேன். யாருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்கு. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். மிகப்பெரிய அற்புதங்கள் உங்களுக்குள்ளே சொல்லுங்கள். பயங்கரமான அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஓ, மோசே செய்ததை விட பெரிய அற்புதங்களை என்னுடைய பிள்ளைகள் செய்ய போகிற காலம் வந்து விட்டது. இயேசுங்கிற அதிசய நாமத்தினால யோசுவா செய்த அதிசயங்களை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய நாட்கள் துவங்கி விட்டனவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவன் சொன்னா அந்த யோசுவா சூரியனை பார்த்து இங்கே நில்லு என்று சொன்ன பொழுது, அங்கே சூரியன் நின்றது. உன்னை அடிக்க வர்றவங்க, நீ சுவிசேஷ விரோதிகள் வரும்பொழுது நீ சொல்லணும், என்ன சொல்லணும்? இந்த கைகள் இங்கே நிற்பதாக என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது சொல்லுவோம், சுவிசேஷ விரோதிகள் ஒருவருமே இந்தியாவுடைய பார்லமெண்ட் கட்டிடத்துக்குள்ள நுழைய மாட்டார்கள் என்று டிக்ளேர் நான் பண்ணியிருக்கிறேன். ஒருவரும் உள்ள வரமாட்டாங்க. நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எங்களை கொண்டு உம்முடைய வார்த்தையை உறுதி செய்து உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் 21ஆம் நூற்றாண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு தேவரின் நீர் நபர்களை தேடுகிறீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் வருகிறோம் என்று ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பயங்கரமான அற்புதங்களை செய்ய என்ன பயன்படுத்துங்க. அன்றைக்கு கொலைகாரன் திக்குவாயனை பயன்படுத்தினீரே. அந்த எகிப்து தேசமெங்கும் கல்மலையை பெய்ய பண்ணி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனை உண்டாக்கினீரே. அந்த எகிப்திலே அந்த செங்கடலுடைய தண்ணீர்னாலே எகிப்து தேசத்தினுடைய ஆயிரக்கணக்கான போர் வீரர்களையும் நீர் அழித்து போட்ட அப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் ஜனத்தொகை பெருகிவிட்டது ஆண்டவரே. 800 கோடியை தாண்டுகிறது ஆண்டவரே. நாங்கள் லட்சங்களுக்கு பேப்டிசம் கொடுக்கணும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அதற்காக அதிரடி அற்புதங்களை செய்யத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய தைரியத்தை, எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தை, எங்களுக்கு வேண்டிய அறிவை தேவரி தந்து கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீ தந்தருளுவீராக ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசு கிறிஸ்து எங்களை பற்றி சொன்ன எல்லா வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு மனது உண்டாகட்டும், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். அவர் எங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய காரியங்கள் செய்வீர்கள். அவர் எங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அவர் எங்களை பார்த்து சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். இவைகள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கையிலே மாம்சமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அருமையான தேவர்களே, உங்களுடைய இருதயத்தில் இருந்த பாரங்கள் எல்லாம் நீங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனையை தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பயங்காட்டி வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சத்தியங்களை அறியுங்கள். நீங்கள் உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் மகா பயங்கரமாக இருக்கும். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆவியானவரே, நீர் செய்த காரியங்களை மறவாமல் இருக்க எங்களுக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், நீங்கள் இந்த நிலம் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம். அந்த விதையை நீங்கள் இப்பொழுது விதைக்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஜிபே அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு, அதில் நீங்கள் விதையுங்க. நீங்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே வரும். அப்படியே நான் சொல்கிறேன், அதிரடியாக பெருகி உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும். அன்பின் பிதாவே, இவர்கள் விதைத்திருக்கிற விதையானது இல்லது இந்த பிள்ளைகள் இன்னும் விதைக்க போகிற ஜாஸ் மினிஸ்ட்ரி ஆகிய நல்ல நிலத்தில் விதைக்க போகிற விதையானது 1000 மடங்காக பெருகி இவர்களுக்கும் இவர்கள் சந்ததிக்கும் வருவதாக
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.